காலையில் 9 மணி நேரம் முன்னாடி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் பட்டையை கிளப்பி இருந்தது. ஒன்று வந்து 9% ஏறி இருந்தது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 5% ஏறி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முந்தா நேற்று நம்ம கொடுத்த ஸ்டாக் இங்கேருந்து ட்ராவல் பண்ணணும்னு சொன்னேன், அது வந்து 12% ஏறி இருந்தது. ஸோ இது எல்லாமே ரிசல்ட் பேஸ் வச்சு நான் எடுக்கிறேன். இன்னொன்று மார்க்கெட் பொலிட்டிக்கல், இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே புல்ரனில் லைட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசனாலையும் இது நடக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற காரணத்தை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஓகே, ஒரு ஸ்டாக்கை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஒர்க்குன்றது பண்ணியிருப்போம். அது பண்ணாமல் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கொடுக்கறது இல்லை. ஸோ இது எல்லாமே நம்பர்ஸ் தான். இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம், மணி ஏர்ன் பண்ணலாம். பட் எவ்ரி திங் ஷுட் பி இந்த சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இது உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம போஸ்ட்டை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஓகே, சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நான் என்ன நடந்தது அப்படின்றத கிராக் பண்ணுறேன். பர்டிகுலர்லி இந்த டிசிபி பேங்க்கில் என்ன நடந்தது ஃபண்டமெண்டலியாக ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம்.